ஏதாவது ஒன்றாவது வீட்டுக்குள்ளே மேய்தா பாரு. வரவளவு போகிறவளவு கண்ணு வச்சுட்டு போகிற வெளியே தான் நிற்கிது. ஏன் தீவனம் போடாமல் இருக்கனா, அரிசி போடாமல் இருக்கனா, உங்களுக்குலாம் என்ன குறை வைக்கிறேன்? ஒன்று 1.5 கிலோ வருமாட்டுக்கு பிடிச்சி தின்னு போடுற ஆளுவ. இந்தாடி அந்த அரிசி மூட்டையை தூக்கி அடிங்க, தீவனம் பூ தூக்கிய போடுவோம். வாமா காய வந்து எடு. வா 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 வா. காய் வாங்கிக்குவோம். இப்போ என்ன ரேட்டு என்னங்கிறத சொல்லு. பார்த்து தானே காயெல்லாம் எடுக்க முடியும். எல்லாம் சொத்தா புதுசா? பார்த்து போடு. ஏமா ஒரு வியாபாரம் பண்ற இடத்துல இப்படியாமா பேசுவாங்க? விக்கிற காய போய் சொத்தா புதுசான்னு என்னமா பேச்சு பேசுறீங்க? எடுமா, எல்லாம் புதுசுதான். இப்பதான் எடுத்துக்கிட்டு வந்தேன் லோடு. எடு பார்த்து எடு, போட்டு தரேன். நான் எடுத்துக்கிட்டு போய் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாரு, அம்மா ருசியா இருக்கும். சரி அதுலயும் ஒரு 1/4 கிலோ போடு. எல்லாம் குழம்புலாம் நம்ம வைக்கிற பக்குவத்துல தான் இருக்கு. 1/4 கிலோ போடு. 2-3 காய் எக்ஸ்ட்ரா போடு. 1/4 கிலோக்கு 2-3 காய் எக்ஸ்ட்ராவா? எக்ஸ்ட்ரா போடுறதுதான் அவர் 1/4 கிலோ வந்துருது. என்னம்மா இந்த அநியாயம் பண்றீங்க? குடுக்கலாம்யா, குடியா, அதெல்லாம் கட்டுப்படி ஆகும். அப்புறம் கூட்டு குடும்பம்னா அப்புறம் அப்படிதான் இருக்கும். கூட்டு குடும்பம்னா இன்னும் 1/4 கிலோ சேர்த்து வாங்கு. அதை விட்டுட்டு 2-3 காயா கேட்பாங்க ஓசிக்கு. பணத்தை கொடு, காயை போட்டு தரேன். என்ன பண்ணி தொலைகிறது? வேலைக்கு வந்துவிட்டோம். விதி, நம்ம விதி அப்படி இருக்குது. குடுங்க, காயை போட்டு குடு. நான் கையில காசு வாங்கிக்க. என்ன சும்மாவா கேக்குற? இப்படி அழுத்துக்கிற? ஐயோ சாமி, நாங்க என்ன அழுத்துக்கிறோங்க? நாங்க ஒண்ணுங்க அழுத்துக்கலாமா? வாங்கிட்டு போமா, நம்ம கடையில வந்து வாங்கு, அவ்வளவுதான். காசை புடின. துணி வேறையா துவைக்கணும். அதை அடிச்சு கடைசி காய வச்சுட்டு வந்துடலான்னு பார்த்தா அப்படியே தொங்குது. எவ்வளவு வந்தாலும்னா பிச்சுக்கிட்டு போடுவாளுவ. இதுக்கு முதல்ல ஒரு வேலியை போடணும். அப்படின்னா தான் பாதுகாக்க முடியும். பறிச்சுனாச்சும் வச்சுட்டு போவோம். மானை வேற மூடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரில. இந்த ஆள் வேற காலையில போனவர் இன்னும் காணும். சப்பாத்தி வேற சுட சொல்லிட்டு போயிருக்காரு. சோப்பும் அந்த துணி பவுடரும் போய் வாங்கி ஆறணும். இதனால் ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், இன்று மாலை பூந்தோட்டம்மன் கோவிலில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அனைவரும் வந்து பங்கு பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மான என்னமோ இந்த கடந்து முன்னுது. நேத்து தான்டா வரைச்சு விட்டுட்டு வந்தேன். மருந்து வேற அடிச்சிருக்கிறேன். மழை பெஞ்சா வீணா போடும். டீ கடை வேற திறந்து வச்சிருக்கிறான். கிளைமேட்டுக்கு அவனு ஒருத்த வந்து டீ குடிக்க மாட்டேங்கிறான். 1 லிட்டர் பால் 60 ரூபாங்கிறான். அப்புறம் அந்த மலையில நசப்புல மேய்க்குது உள்ள. என்ன சும்மாவா? ஏதோ எல்லாம் பொழைக்கிட்டோம். இந்த டீ தூளை மாத்து கெடாகணும். அதை கெடா விட்டோம்னா வேற டீ தூள் போட்டோம்னா தான் கடை ஓடும். இந்த புறாவை சோடி 300 ரூபான்னு கொடுத்தா எவனும் வாங்க மாட்டேங்கிறான். என்ன பண்ணுவ? நாம்பளும் ஏதோ அப்புறம் பொழைக்கணும். என்ன 300 ரூபாயா 200 ரூபாயாங்கிறானுவ. தீனி அப்புறம் போட்டால் தானே அப்புறம் கிடைக்கும். பாரு 1 கிலோ திங்குது. அது எதுவும் வந்தா காட்டில் போய் திம்பும்லாத இங்கே தான் வந்து திங்குது. அப்புறம் தின்னுச்சு ஓடி பிடிச்சுவ. இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்னத்த பொழைக்கிறது? 300 ரூபான்னா கீழேயும் மேலேயும் பார்க்குறானுவ. சி, இந்த பொழைப்பே விட்டுருணும் மாட்டுக்கு. டீ கடைக்கு போகலான்னு பார்த்தோம்னா மானம் மூடிக்கிட்டு இருக்கு. வேலையை போய் பார்ப்போமா? கையில் வேற 10 காசு இல்லை. கடன் சொன்னால் அந்த ஆள் வேற டீயை கொடுக்க மாட்டான். என்ன பண்ணலாம்? சரி விடு. ஆத்தாவை வேற கருவாட்டு குழம்பு வச்சு கூயாக்கி வைக்க சொல்லிருக்கோம். போனோம்னா நம்ம குடிச்சுட்டு படுக்கலாம். அங்கேயே கூட வர காப்பி போட்டு குடிக்கலாம். இல்லைன்னா ஒரு பால் பாக்கெட்டுனாச்சும் வாங்கிட்டு போவோம். வாங்கிட்டு போனோம்னாச்சும் ஆத்தாவும் நாமளும் குடிப்போம். இந்த பயலை வேற இன்னும் காணும். ஏய் இந்தாடி இந்த நாயுகிட்ட மால்ல வந்துருது. வரியா வந்துருது. 4-5 வந்து நின்னுக்குது. கருவட்டை வச்சுட்டு என்னால உள்ளார போயிருந்தோம்னா கதை வேறையா இருந்திருக்கும். இந்த கத்திரிக்காய் இருக்கிறத பார்த்து எல்லாம் பொறாம. பக்கத்துல இருக்கவளுக்குலாம் அதெல்லாம் பறிக்கணும். முதல்ல பறிச்சு ஒரு கூட ஆம்பிட்டா கூட எடுத்துட்டு போய் ஒரு 150 கொடுத்தோம்னா நம்ம கை செலவுக்கு ஆகும். யாரு கொடுப்பா? அன்னைக்கு நம்ம கையில இருந்தாதான் நமக்கு இது. அந்த பையன் வந்தானா அவனையாவது கொண்டாந்து அந்த கூட சொல்லி அந்த முக்கில் வச்சோம்னா வித்துப்படலாம். வித்துக்கிட்டு வந்தாதான் நம்ம ஓட்ட முடியும் காலத்தை. ஹலோ ராசமுத்து, என்னடா அன்னைக்கு பணம் வந்து 1 வாரத்தில் தரேன்னு வாங்கிட்டு போனேன், இன்னும் தரல.
தீபாவளி செலவு எப்படா ஓட்டுறது நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஃபோன் கட் பண்றானுவ. அப்ப இந்த மாதிரி இருக்கவனுக்குலாம் எப்படி நம்ம பணம் கொடுக்கறது? பணம் வாங்கும் போது பாரு, அதுடா அதுடா மச்சான் மச்சான் பண்ணுவ. எல்லாம் விதி, நம்ம விதி அப்படி இருக்கு, என்ன சொல்றது? என்ன மச்சான் அந்த சைடு போறான்? நல்ல வேளை நம்ம அந்த சைடு போகல, இல்லைன்னு வையே நம்மள பார்த்துருந்தாலும் அன்னைக்கு வேற மாதிரி இருந்திருக்கோம். போன் வேற நம்ம கட் பண்ணிவிட்டோம். பணத்தை வச்சுக்கிட்டா கொடுக்க மாட்டேங்கிறான். இல்ல கொடுக்கல, கையில இல்லாத புரிஞ்சுக்கவே மாட்டானு சுத்தமா. குடு குடுன்னு உயிரை வாங்கினா நம்ம எங்க இருந்து கொடுக்கறது? இது அவரப்படல. இதுக்கெல்லாம் காரணம் வேதவழிய தலம். அவங்க தான் எல்லாத்துக்குமே காரணம். அவங்க பேச்சு கேட்டுதான் விக்னேஷ். துணி துவைக்கலான்னு வரும்போது தான் நமக்கு வந்து எல்லாம் மானை இருட்டிட்டு வரும், எல்லாம் வரும். இதை இப்போ துவைக்காம தூக்கிட்டு போனோன்னா அம்மா திட்டு வாங்குவோம். ஆற்றுல அம்மா தண்ணி ஓடுது, என்ன பண்ணுறது இப்போ? ஏட்டே முடியுமா? என்ன இந்த பக்கம் இந்த கத்து செடிகளுக்கு களை வெட்டணுண்டியே, அது இடுப்பு விட்டு போகுது, நம்மளால வெட்ட வைக்கல. அப்புறம் விட்டுவிட்டேன், ஏதோ 4 காய் வருதுன்னு தான் வெட்டினேன். சரி, என்ன அந்த ரேஷன் கடையில் ஏதாவது போடுறானுங்களா? போட்டானுன்னா சொல்லுடியா தசத்தை, அந்த அரிசி சாக்கெல்லாம் எடுத்து வைக்கணும். வந்தோம்னா கூட அரிசி வாங்கலாம். அரிசி இல்லை ஊட்ட கஞ்சி காசுறதுக்கு. அடமலை காயமாச்சே, வாங்கி வச்சோம்னா தானே ஆகும். அதுக்கு தான் அந்த இவகிட்ட கூட கேட்டிருக்கிறேன். நீ கேட்டு சொல்லு சத்த, நீ கொடுக்குறதுனால என்கிட்ட கொடு. வாங்கிட்ட கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது? அரிசிக்கு நானே வாங்கிட்ட கேட்கலான்னு வந்தேன். நீ எனக்கு மேலே இருப்பி எடுக்குது. அதுக்கு தான் போன மாதமே அவள்கிட்ட கொடுத்தியா அட்டை, அதுக்கு அந்த மாதம் எனக்கு கொடு அப்படின்னு கேட்கலான்னு வந்தேன். சரி, நீ களையை வெட்டு, நான் போனேன்னா சொல்கிறேன். பாரு, ஒரு பையன் இந்த கடை பக்கம் ஒதுங்குறானா பாரு. சி, இந்த இடத்துல டீ கடை போட்டதுக்கு வேற ஏதாவது கடையை வச்சிருந்துருக்கலாம். முன்னாடிலாம் 4 பெருசு வந்து உட்காரும், அப்பெல்லாம் அது கூட வர்றதில்ல. என்ன இந்த பையன் இந்த பக்கம் வரான்? அண்ணா என்னண்ணா வருமானம் களை கட்டுதாட்டுக்கு? சரி சரி, நல்லா இருந்தா சந்தோஷம்தான். தம்பியை கொஞ்சம் கவனிண்ணா. என்ன ஒரு 500 ரூபா இருந்தால் பணம் கொடுண்ணா, வந்து தரேன். நான் தீபாவளி செலவுக்கு கை செலவுக்கு தேவைப்படுது. கொடுத்தினா கை மாத்தா நான் ஒரு 600 ரூபாயை போட்டு கொடுத்துட்றேண்ணே. அதுக்கு தான் உங்ககிட்ட கேட்கலான்னு தான். என்ன சொல்லுவியே முன்னாடிலாம் அண்ணன் இருக்கும்போது அண்ணங்கிட்ட கேளு அண்ணங்கிட்ட கேளுன்னு. அதுக்கு தானே சரின்ட்டு நான் உன்கிட்ட கேட்கலான்னு வந்தேன். 500 ரூபா இருந்தால் மட்டும் கொடு, மற்றபடி ஒன்றும் வேணாம். நான் அடுத்த வாரமே கொடுத்துட்றேண்ணே. இந்த பையன் வேற எங்கே போனான்னு தெரியல. காலையிலேருந்து வீட்டு போகிற வரல. மயம் வேற வர மாதிரி இருக்குது. ஒரு மயம் மாதிரி வரதுக்குள்ளே ஒரு ஆட்டை மாட்டை போட்டுக்கட்டும்னு இல்லாமல் மருமகிட்டையாவது ஒரு ஃபோன் போட்டு பேசுவோமா? முதல்ல இவனுக்கு ஃபோன் போட்டு பேசுனதா அந்த பையன் வரான். கண்ணு, ஹலோ மாப்பிள்ள, இப்போ வந்து நீ இன்னைக்கு பணம் கொடுக்கலன்னா வேற மாதிரி ஆயிரும் மாப்பிள்ள பிரச்சனை. இப்போ நீ பணத்தை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு மறு வேலை பாரு, அவ்வளோதான் சொல்லுவோம். ஒரு வாரம்லாம் சுத்தப்பட்டு வராது. இப்போயே எனக்கு பணம் வேணும் மாப்பிள்ள, அவ்வளோதான். ஏய் சொன்னா புரிஞ்சுக்கிடா, அங்க குடும்ப நிலவரத்தை தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரா? என் பொண்டாட்டி வேற 2 நாளா வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறா மாப்பிள்ள. உனக்கு காசு கொடுத்தது எப்படியே தெரிஞ்சு போய் இப்ப காசு வாங்கினதான் வீட்டுக்குள்ளன்னு சொல்லிட்டு இருக்கா மாப்பிள்ள. டேய் எப்பா ராசா, ஒரு ஃபோன் ஒன்று போட்டு கொடுப்பா என் பையனுக்கு. எப்பா கண்ணு, எப்படி மதிக்காம போறான் பாரு. அவெல்லாம் எங்க தாய் தாப்பனை பார்க்க போறான் ஒரு வயசான காலத்துல. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வரேன் நான் அடுத்த கதையில. என்ன பண்ணுவேன், நடந்து போறேன்.